Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் தான். மிதுன ராசியிலேயே இன்னைக்கு புதன் பகவான் இருக்காரு. புதன் பகவான் கூட குரு பகவான் இருக்காரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடியவங்க பாஸ் ஆகக்கூடிய மாதம் இது. ஆசைகளை ட்ரீமோடு வாழக்கூடிய குழந்தைங்களுடைய கனவு நனவாகக்கூடிய ஒரு மாதம் இது. பண்புள்ள ஒரு அமைப்பு உடையக்கூடிய நேரமும் இந்த மாதம்தான். மிதுன ராசிக்கு யோகம் வரக்கூடிய ஒரு தருணமும் இந்த மாதம்தான். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் தான் புதன் பகவான் உச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய நேரம் வருது. ஆனால் படிக்கிற குழந்தைங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க, காலேஜ் போய்கிட்டு இருக்கிற குழந்தைங்க, வேலைக்கு போகக்கூடிய ஒரு 25 வயசுக்குள்ளே, 25 27 வயசுக்குள்ளே ஆகாத திருமணம் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்கும். காலதாமதமான திருமணம் நடந்துக்கூடியதில் திருமண ஏற்பாடு நடக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்துவீங்க மிதுன ராசிக்காரங்க. ஆனால் காதலை வெளிப்படுத்துனீங்கன்னா தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆவாமல் போயிடுவீங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார். குருன்னாவே கல்யாணம், குருன்னாவே குழந்தை. இந்த மாதிரியான ஒரு தருணமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் படித்தவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடச்சி விலை வேலையில் உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர்ந்த சம்பளங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது, அண்ணனும் தம்பியும் ஆவாது, அங்காளி பங்காளியும் ஆவாது. ஏன்னா ஒரு கட்ட காலத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஆனால் இது ஆடி மாதம். உங்களுக்கு யாரும் எவரும் சூழ்ச்சிகளோ தந்திரங்களோ மந்திரங்களோ ஏதாவது பண்ணாமல் இருக்க ஒரே ஒரு வேப்பிலை அந்த வேப்பிலை எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற பேக்கோ புக்ஸோ எதுலேயோ ஒன்று வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய கோயில்களில் போய் மனதார வேண்டி வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள், மிதுன ராசிக்காரங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். மிதுன ராசியில் பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். 2 தாரத்து தோஷம் உடையவங்க உங்கள் ஜாதகம். தாரம் நிற்காதுன்னு கேட்குறது ஒரு பக்கம் விதியும் கூட. ஏன்னா நீங்களாம் சித்தர் ஜாதகம். பெண்களாக இருந்தால் சிஸ்டர் ஜாதகம், ரொம்ப கன்னியாஸ்திரி ஜாதகம்னு சொல்லலாம். கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. ஏமாறக்கூடாது. ஆண்கள் ஆசை அன்பா பண்பா அனுசரணையாக உங்களை ஏமாற்றுவாங்க. உங்கள் வாழ்க்கையே சின்ன பின்னமாகக்கூடிய தருணம் உண்டு. முருகனை வேண்டுங்க. முருகா, நல்ல வரன் எனக்கு அமையணும், என்னை வீட்டில் உட்கார வச்சு சோறு போடக்கூடிய அளவுக்கு உழைக்கிற புருஷன் வேணும் அப்படின்னு வேண்டி வழிபடுங்க. உங்களுக்கு மாற்றம் உண்டு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறாரு. விஷ்ணு பெருமானை பரிபூர்ணமாக நினைங்க. செய்தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சியம் கிடச்சி வீட்டில் அகமகிழ்ந்து வாழக்கூடிய தருணங்கள்லாம் உங்கள் ராசியில் உண்டு. எது எப்படியோ 2025க்கு முன்ன வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ இந்த ஓரிரு மாதத்துக்குள்ளே நீங்கள் லாபம் அடைஞ்சிடணும். இந்த ஒரு மாதம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அடுத்த வருஷத்துக்கு வரைக்கும். அப்போ இந்த ஒரு மாதம் நீங்கள் கும்பிடக்கூடிய சாமி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் தான் அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய அம்மன் கோவிலை டெய்லியும் காலையில் சாயந்தரம் ஒரு கற்பூரம் கொடுத்தாது கையெடுத்து வணங்குங்க. 10 ரூபா உண்டியில் போடுங்க. இல்லை சாமிக்கு ஒரு பூவை வாங்கி கொடுங்க. 1 முழம் பூவை வாங்கி கொடுத்து ஒரு வேளையும் சாமியை கும்பிடுங்க. கும்பிட்டிங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகந்தான். இந்த மாதம் மாற்றமே கிடைக்க போகுது. சூப்பரான நேரம். இந்த 3 மாதத்துக்குள்ளே நல்ல செய்தி உண்டு. மிதுன ராசிக்காரங்கள் அன்பானவங்க, பண்பானவங்க, படித்த ஜாதகம், நிறைய பேங்க்கு, நிறையா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடில் பெரிய கன்சர்னில் வேலை பார்க்கக்கூடிய தருணம் உண்டு. உங்களுக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வரக்கூடிய தருணம் உண்டு. சம்பள உயர்வும் உங்களுக்கு அதிகம் வரப்போகுது. படித்தவங்களுக்கு வேலையும் கிடைக்க போகுது இந்த 2-3 மாதத்துக்குள்ளே. இருந்தாலும் ஆடி மாதத்தை முறையாக வழிபடுங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட போய் சாமிங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனக்குறை போகும். பணக்குறை போனாவே மனக்குறை போகும். காசு பணங்கள் வரதுக்குண்டான ஒரு நேரங்காலங்கள்லாம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க அவங்கவுங்க தாய் தகப்பனோட அன்பா பண்பா அனுசரணையாக இருந்துக்கணும். சூப்பர் மாதம் இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கு. எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணும்.
ஏன்னா தெருவெல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரணை, மா தோரணை, ஒரு அம்பாலும் செழிப்பாக இருக்கக்கூடிய தருணம். இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் 12 ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில், அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு, அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை, 1 டசன் வளையல், ஒரு 15 குண்டு மஞ்சள், வெத்தலை 15 ரூபா, பாக்கு 15 ரூபாய்க்கு 11 வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், இது மாம்பழ சீசன், 2 மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம், 1 முழம் பூவு, சாமிக்கு ஒரு மாலை, கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பழத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு, உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு, அஷ்டலட்சுமி கடாட்சியம் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. விரயம் வராது, நஷ்டம் வராது, சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும். நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், குழந்தைகள் இல்லாமல் இருக்கும். இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்திலையும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க. மாதுளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க. கருப்பு திராட்சையை ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி அதை எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க. இல்லைன்னா முழு நெல்லிக்காய் வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழு நெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 100க்கு 100 உங்கள் கஷ்டம் போச்சு. அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது. அவங்கவங்க 3 வேளை சாப்பாடு, நல்ல துணிமணி, உறங்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது. ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள். ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயிலை தோரணை கட்டுங்க. ஒரு கொத்து மாயிலை தோரணை கட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும். வேப்ப இலம் தோரணை கட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும். அந்த நேரத்தில் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். அப்படின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூழோ கஞ்சியோ கிடைச்சிடும். அது ஒரு தன்மையானது. ஆடி மாதம் நீங்களும் அரிசி தானம் கொடுங்க, காய்கறிங்க தானம் கொடுங்க, பூ கொடுங்க, பழங்கள் கொடுங்க, சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க, விளக்குகள் கொடுக்கலாம், காமாட்சி அம்மா விளக்கு கொடுக்கலாம், குத்து விளக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க. எதுக்குங்க அங்கங்க நோய் நொம்பலத்துக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு? இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும். அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க, இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. இந்த ஆடி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும், சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.